ஸ்டோரீஸ். பச்சை பசேல்னு வயலு. கிழக்கு திசையில அப்பதான் சூரியன் மேல வந்துகிட்டு இருந்தான். கிராமமே எழுந்திருச்சுது. பறவைங்களோட சத்தத்தோட அந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அந்த ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையில ராமையாவும் ரங்கம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து வெறும் ஒரு மாடு மட்டும்தான். அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு அது கொடுக்குற பாலை வச்சுதான் அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கம்மாவுக்கு ஆசை அதிகம். கஷ்டப்படாம கோடீஸ்வரங்களா ஆயிடணும் அப்படின்னு அவ கனவு கண்டுகிட்டு இருந்தா. ஆனா ராமையா மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிற மனுஷன். ஒரு நாள் காலையில ரங்கம்மா பால் கறந்துகிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரங்கம்மா பால் கறந்துகிட்டு மனசுக்குள்ள, இன்னைக்கு எங்க வீடு மாட்டு லட்சுமி நிறைய பால் கறந்துருக்கு. இந்த பால் பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. பால் மாதிரியே இல்ல, வெள்ளி மாதிரி இருக்குது. இதை இன்னைக்கு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிடணும். ராமையா புல்லுக்கட்டை சரியா வச்சுக்கிட்டு, என்ன ரங்கம்மா, பால் கறந்துக்கிட்டு இருக்கியா இல்லை கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? பார்த்து பால் கறந்துக்கோ. எங்கேயாவது கீழே ஊத்தன அப்புறம் இன்னைக்கு நமக்கு குடிக்க கஞ்சி தான். அப்ப ரங்கம்மா ராமையாவை பார்த்து கோவமா, உங்களுக்கு எப்பவும் என் மேல சந்தேகம்தான். நான் நம்ம நல்லதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தை இல்ல, இந்த பானை நிறைய இருக்கிற பாலை எடுத்துக்கிட்டு நான் சந்தைக்கு போக போறேன். ஆனா அந்த ரங்கையாவுக்கு மட்டும் இந்த தடவை பால் கொடுக்க போறதில்ல. அவன் பால்ல தண்ணியை கலக்குறானா தண்ணியில பால் கலக்குறானே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரையும் ஏமாத்தி அவன் பால் விற்கிறான். அதான் இந்த தடவை எல்லாருக்கும் நானே கொடுக்க போறேன். சரி சரி, உன்னோட விருப்பம். ஆனால் பானையை பார்த்து எடுத்துட்டு போ. வழியில் கால் வழுக்குச்சு பானையும் உடஞ்சிடும், நம்ம வாழ்க்கையும் உடஞ்சிடும். நான் வயலுக்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் எதனா சமைச்சு வை. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது உங்களுக்காக சமைச்சு மட்டும் இல்ல, நம்ம தலையெழுத்த மாத்திர மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ராமையா சரி அப்படின்னு சொல்லி வயலுக்கு வேலைக்கே கிளம்பிட்டான். ரங்கம்மா பாலை கறந்து அந்த பால் பானைய தலையில வச்சுக்கிட்டு மெதுவா நடந்து அவ சந்தைக்கு போய்கிட்டு இருந்தா. அப்படி ரங்கம்மா தலையில பால் பானைய வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கிணத்தடியில 3 பொம்பளைங்க நின்று ஏதோ கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி ரங்கம்மா, பாக்குறதுக்கு இன்னைக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, தலையில பால் பானை வச்சுக்கிட்டு இருக்கிற, முகத்துல களையா இருக்கு, என்ன விசேஷம்? ஆமா, என்ன சந்தைக்கு போய்கிட்டு இருக்கியா? ரங்கம்மா பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஆமா ஆமா, இன்னைக்கு எங்க மாடு தங்க மாதிரி பால் கறந்துருக்கு. இது சாதாரண பால் கிடையாதுல்ல, அதான் நானே நேர்ல சந்தையில வித்துட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஏடி ரங்கம்மா, பால் பால் தானே, அது எப்படி தங்கமாகும்? ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது. ரங்கம்மா, நேத்து பட்டணத்துல இருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு இந்த நகை வாங்கிட்டு வந்தாரு. இதோட விலை என்ன தெரியுமா? நீ வாழ்க்கை புற பால் வித்தாலும் இவ்வளவு பணம் வராது. அப்போ கௌரிய பார்த்த அந்த பாட்டி, ஏண்டி கௌரி, எதுக்கு ஏழைங்களை பார்த்து இப்படி வெறுப்பேத்துற? யாரோட நேரம் எப்ப எப்படி மாறணும் சொல்ல முடியாதே. ரங்கம்மா கஷ்டப்பட்டு உழைச்ச வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவ. கௌரி சொன்னதுக்கு ரங்கம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ கோவமா, இங்க பாருங்க கௌரி, உங்க கழுத்துல இப்ப நகை இருக்கலாம், என் கழுத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நேரம் வரும்போது நானும் இதே மாதிரி நகையை வாங்கி போட்டுக்கிட்டு தான் போறேன். அப்ப நீங்க பாருங்க. இவ்வளவு தைரியமா பேசுறியே, ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? வச்சிருந்தாலும் இப்ப சொன்னா கண்ணு பட்டுரும்ல. என்னைக்கு நகை நட்டு போட்டுக்கிட்டு பட்டுப்படுவியை கட்டிக்கிட்டு வரணும் அப்போ உங்களுக்கே தெரியும். சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் சந்தைக்கு கிளம்புறேன். ரங்கம்மா மெதுவா சந்தைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ கொஞ்ச தூரத்துல சந்தைக்கு போய் வீட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி ராமையாவும் அவளை விட்டு கொஞ்சம் தூரத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தான். இந்த விஷயம் ரங்கம்மாவுக்கு தெரியாது. ரங்கம்மாவோட மனசுக்குள்ள நிறைய திட்டம். அவன் மனசுக்குள்ள ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ராமையா பொண்டாட்டிக்கு பின்னாடியே பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அப்போ ரங்கம்மா சத்தமா முணுகிக்கிட்டே வந்தா. அந்த கௌரிக்கு எவ்வளவு திமிரு! அவன் நகை போட்டிருக்காளாம், என்கிட்ட நகை இல்லையாமா. அத குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட இருக்கிற பால் நல்ல சுத்தமான பால், சந்தையில இதுக்கு நல்ல பேரம் இருக்கும். நான் இன்னைக்கு 5 ரூபாவாவது சம்பாதிச்சிருவேன். இதை கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். 5 ரூபாவா? மிஞ்சு போனா இதுக்கு 2 ரூபாய் தான் வரும் அப்படின்னு நினைச்சான். அந்த 5 ரூபால என்ன வாங்குறது? புடவை வாங்க மாட்டேன், சாப்பிட எதுவும் வாங்க மாட்டேன். பேசாம ஒரு நல்ல நாட்டுக்கோழியா வாங்கிடுறேன். ஒரு நல்ல நாட்டுக்கோழியா வாங்கினா அது தினமும் ஒரு முட்டை கொடுக்கும். அந்த முட்டையை சாப்பிடாம பத்திரமா எடுத்து வைப்பேன். ரங்கம்மாவோட கண்ணுக்கு முன்னாடி கோழி குஞ்சுகளோட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அந்த கோழி எப்படியும் ஒரு 10 குட்டியை போடும். அந்த 10 குட்டிங்களும் இன்னொரு 10 குட்டிங்களை போடும். கொஞ்ச நாள் என் வீடு முழுக்க கோழிங்களா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோழியா சந்தையில வித்தா ஒவ்வொரு கோழிக்கும் நல்ல விலை இருக்கும். அப்ப எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இது கேட்ட ராமையா, அடக்கடவுளே, இன்னும் பாலும் விக்கல,
பணமும் வரல, அதுக்குள்ள கோழி கனவு காண்றாளே அப்படின்னு நினைச்சான். கோழி வித்து வர பணத்துல என்ன பண்றது, பணத்தை வீணாக்காம 2 ஆடுங்களை வாங்கிடுறேன். ஆடுங்க நல்ல இலசா இலைய தின்னு நல்ல பலமாவும் வளர்ந்துருக்கும். அப்புறம் ஆடுங்க குட்டி போடும், ஆட்டு மந்தை ஒண்ணு உருவாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டையா வித்தனா அதுல இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். ரங்கம்மாவோட முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அவ நடையில வேகம் கூடுச்சு. அந்த ஆடுங்களை வித்து வர பணத்துல ஒரு மாடு வாங்குவேன். ஒண்ணு இல்ல 2 மாடாச்சும் வாங்கணும். அதுக்கப்புறம் மாடுங்க நிறைய இருக்கும், மாடுங்க நிறைய பால் கொடுக்கும். பால் மட்டும் இல்லாம அது தயிர், வெண்ணெய், மோர் இப்படி எல்லாத்தையுமே விற்கலாம். அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்ப எல்லாரும் ரங்கம்மா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எங்க குடிசை வீட்டை எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய பங்களா வீடு கட்டிடணும். பின்னாடி பெரிய மாட்டுக்கொட்டா, ஆடு மாடு கோழின்னு எல்லாமே அங்க இருக்கும். அட அட அட, நினைச்சாலே எவ்வளவு நல்லா இருக்கு. இது உண்மையிலேயே நடந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ராமையா சத்தமா, அடியே ரங்கம்மா, கனவு கண்டுகிட்டே பானையை கீழே போட்டு உடைச்சிடாத, தரைய பார்த்து நட அப்படின்னு கத்த நினைச்சான். ஆனா கத்தல. அவ கனவை தடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். என்கிட்ட நிறைய பணம் இருந்தா நகை நட்டு போட்டு நான் அழகா இருப்பேன். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புவாங்க. ஏன் இப்ப திமிரு காட்டுறானே அந்த ரங்கைய கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்பான். அப்ப அவன் முகத்தை பார்த்து நான் சிரிப்பேன். இப்படி ரங்கம்மா ஏதோ கனவு கண்டுகிட்டே சந்தைக்கு போனான். அப்பதான் எதிர்க்க ரங்கையா வந்தான். ரங்கையாவை பார்த்ததும் அவ கற்பனை இன்னுமே அதிகமாச்சு. ரங்கம்மா மனசுக்குள்ள உண்மையிலேயே ரங்கையா அவகிட்ட கடன் கேட்கறதுக்காகவோ இல்ல கல்யாணம் பேசுறதுக்காகவோ வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டா. என்ன ரங்கம்மா, சந்தைக்கா போற? பால் நல்லா இருக்கா? எனக்கு கூட, நான் நல்ல விலை கொடுக்கறேன். என்னடா ரங்கையா, நான் எதுக்கு உனக்கு பால் கொடுக்கணும்? நான் என்ன இப்ப சாதாரண ஆளா? மகாராணி. என் வீட்டுல எவ்வளவு கோழிங்க மாடுங்க ஆடுங்க இருக்கு. உனக்கெல்லாம் நான் பால் கொடுக்கணுமா? என் முன்னாடி நின்னு பேசக்கூட நீ பயப்படணும். ரங்கையா ஆச்சரியமா, என்ன ரங்கம்மா, வெயில்ல வந்ததுல மூளை கலங்கிடுச்சா? எங்க இருக்கு ஆடு மாடு எல்லாம்? உன் தலையில பால் தான் இருக்கு. வாயே மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது. நாளைக்கு காலையில நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா நீயே மூக்கு மேல விரல வைப்ப. நீ இல்ல, நம்ம ஊரோட பிரசிடென்டே வந்து நின்னாலும் அவரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன், தலை நிமிந்துதான் நடப்பேன். போங்கடா, நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ரங்கம்மா மனசுக்குள்ள தன்னை தானே மகாராணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமிரா தலைய நிமிந்து பார்த்த உடனேயே தலையில வச்சிருந்த அந்த பால் பானை தலையில இருந்து கீழே விழுந்துச்சு. விழுந்த கையோட அது உடைஞ்சு போச்சு. அதுல இருந்த பால் எல்லாமே மண்ணோட மண்ணா கலந்துருச்சு. ரங்கம்மா கீழே தரைய பார்த்தப்போ பானை உடைஞ்சு போய் பால் வீணா போச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவும் கவலைப்பட்டா. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே என் பாலு, ஐயோ என் தங்க பாலு அப்படின்னு சொல்லி அவ பாலை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. என் கோழிங்க எல்லாம் செத்து போச்சே, என் ஆடுங்க எல்லாம் ஓடி போச்சே, என் மாடுங்க எல்லாம் மறைஞ்சு போச்சே, என் பட்டு புடவை, என் தங்க நகை, ஐயோ கடவுளே, எல்லாமே ஒரு நொடியில அழிஞ்சு போச்சே. இத பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா ரங்கம்மா கிட்ட, பாத்தியா ரங்கம்மா, இதுக்குதான் கனவுல வாழ்க்கையை நடத்த கூடாதுன்னு சொல்றது. இப்போ உன்கிட்ட எதுவும் இல்ல, உடைஞ்சு போன பானை தான் இருக்கு. ரங்கையா அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். ராமையா உடனே அங்க வந்து ரங்கம்மாவோட கண்ணீரை தொடச்சான். அப்ப அங்க வந்த பொம்பளைங்க ரங்கம்மா பண்ணதையெல்லாம் பார்த்து, என்ன ரங்கம்மா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? ஐயோ பானையை ஒடிச்சிட்டியா? பார்த்து கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல. என்ன ரங்கம்மா, அப்ப கேட்டப்ப இதை திட்டம் இருக்குன்னு கோடீஸ்வரியாக போறேன்ன, இதுதான் உன் திட்டமா? பாலை வீணாக்குறதா? இங்க பாருமா, அவளை எதுவும் சொல்லாத, அவ ஏற்கனவே கவலையில இருக்கா. ரங்கம்மா, நான் காலையிலேயே சொன்னேன்ல, கனவு கண்டுக்கிட்டே போகாத, தடுக்கி விழுந்தா பால் வீணா போயிடும்னு. இந்த பாலை விற்கணும், கோழி வாங்கணும், ஆட்டை வாங்கணும், மாட்டை வாங்கணும். கடைசியில் எதுவும் வாங்க முடியல, இருந்த பாலும் வீணாதான் போயிடுச்சு. ரங்கம்மா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, கௌரி வர வழியில பேசின பேச்சாலதான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டே வந்தேன். ஆனா நான் போக வேண்டியது எது அப்படின்னு புரிஞ்சுக்காம பேராசப்பட்டதுனாலதான் எனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. இங்க பாரு ரங்கம்மா, ஒருத்தங்க எப்படி வேணும்னாலும் வாழலாம். அவங்கள மாதிரியே நாமளும் வாழணும்னு நினைச்சா அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஆயிடாது இல்லையா? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும், அதை வச்சே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அப்பதான் வாழ்க்கையை நிம்மதியாவது வாழ முடியும். சரி விடு ரங்கம்மா, நடந்தது ஏதோ நடந்துடுச்சு, இது ஒரு நல்ல பாடம். சரி வா, வீட்டுக்கு போலாம். மறுபடியும் லக்ஷ்மி நாளைக்கு பால் கொடுக்க தான் போறா.
அதை கொண்டு வந்து சந்தையில் விற்கலாம். உன் ஆசைப்படியே 2 கோழியை வாங்கலாம். வாழ்க்கையில் பொறுமையாக மேலே வரலாம். ரங்கம்மா கண்ணை தொடச்சிக்கிட்டு, ஆமாங்க, இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிட்டாதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கையில ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படுறது தப்பு தான். அதை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். இனிமே நான் பேராசைப்பட மாட்டேங்க. ராமையா ரங்கம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நாள் பூரா அவங்க பட்னியா இருக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா அது ஒரு பெரிய பாடமா ரங்கம்மாவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரங்கம்மா கனவு காண்றத நிப்பாட்டிட்டான். ராமையாவுக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிச்சான். சில நாட்கள்ல அவங்க சில கோழிகளையும் ஒரு ஆட்டையும் வாங்கினாங்க. ஆனா அது கற்பனையில வந்தது இல்ல, அவங்க உழைப்பால கிடைச்சது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கற்பனையில வாழ்க்கைய வாழக்கூடாது. ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. கனவு காணலாம், ஆனா காண்ற கனவு எல்லாத்தையுமே நனவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கு நாம நிறைய இழக்க வேண்டியதா இருக்கும்.